மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறதான செயற்பாடுகளை நாங்கள் வரவேற்கிறோம். விசேடமாக காணி விடுவிப்பு, கைதிகள் விடுவிப்பு போன்ற விடயங்களில் அரசாங்கம் தாமதமாக செயற்படுவது சம்பந்தமாக மக்களுக்கு அதிருப்தி இருக்குது. எங்களுக்கும் பாரிய அதிருப்தி இருக்குது. அதை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். பாராளுமன்றத்தில் நாங்களே தான் அதனை சொல்லி இருக்கிறோம். ஆனால் அதே வேளையில் மக்கள் அப்படியான வெளிப்படுத்துதலை செய்கிற போது மக்களுடைய எழுச்சி என்பது ஒரு பக்கம் இருக்க, இங்கே இருக்கிற மக்களுடைய எழுச்சியை தென்பகுதியிலே வேறு விதமாக சித்தரிப்பதற்கு தென்பகுதியிலேயும் ஆட்கள் இருக்கிறார்கள். தமிழ் மக்கள் மத்தியில் தீவிரவாதம் மீண்டும் தலை தூக்கிவிட்டது, தமிழ் மக்கள் தமிழ் இளைஞர்கள் திரும்பவும் ஆயுதம் ஏந்துவதற்கு அறிகுறிகள் தென்படுகிறது என்ற பொய்யான பிரச்சாரத்தை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்றைக்கும். ஆனால் அது எடுபடவில்லை. ஆனால் இப்படியான சில விடயங்களை காண்பித்து அங்கே எழுச்சி வந்துவிட்டது என்று திரும்பவும் அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு அது ஒரு கருவியாக அமையலாம். ஏற்பட இருக்கிற அரசியல் தீர்வை குழப்புவதற்கான ஒரு முயற்சியாக கூட அது இருக்கலாம். அதற்காக இது செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. மக்களுடைய உணர்வுகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அதை செய்கிற போது பொறுப்பாக செய்ய வேண்டும்.